റീൽസ് നോക്കാൻ ഒരു മനുഷ്യനെ എങ്ക വരെ കൊണ്ടുപോയി നിർത്തതെന്ന് പാരുங்க മക്കളെ. വീട്ടിലെ റീൽസ് പണ്ണി ചിലർ കണ്ട ഇടത്തിലെ റീൽസ് പണ്ണനും. പിന്നെ ആപത്താന പകുതിയിലെ പണിയത് പാറ എടുക്കല് ആച്ച് വെള്ളപ്പെരക്കല് എല്ലാം. இப்படி ஒரு ரீல்ஸ் முகம் தேவைதானே அவியலுக்கு. அதே போலதான் இப்போ ஒரு சம்பவம். எவ்வளவு பட்டாலும் நாங்க திருந்தவும் மாட்டோம் அடங்கவும் மாட்டோம்னு சொன்ன என்ன அர்த்தம் மக்களே. ரோட்டு வீதியில ரீல்ஸ் பொண்டாட்டி மாதிரியோட ஃப்ரெண்டில் ஏதோ குழந்தைகளை இருத்திய மாதிரி ஃப்ரெண்டில் இருத்த வச்சுட்டு பேக்கில் இந்த புருஷமாரி இருந்து ரீல்ஸ் எடுப்பு பைக்கில் ரன்னிங்கில் போய் இது உலகெல்லாம் நிஜமாவே மூளை இருக்கா இல்லையானே தெரியலையே. ரோட்டில் ஹெல்மெட் போடாமல் அப்படி இப்படின்னு எவ்வளோ ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. ரூல்ஸ் எல்லாம் மதிச்சாமல் அப்படியெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த நிலைமையில இவங்க ஒரு குடும்ப பொறுப்பு, குடும்பத்தை நல்ல பொறுப்பாட்டு பார்க்க வேண்டிய ஒரு குரூப்பு. இப்படிப்பட்டதுகளே சாலை விதியை மறந்து இப்படி ரீல்ஸ் முகத்தால் இப்படி பண்ணால் எப்படி ஆக்கும்? கொஞ்சம் சிலிப்பான அவ்வளோதான் விபத்து தான் ஏற்படும். அந்த பொண்ணுகளுக்கு அறிவில்லை, அந்த கெட்டனவனுகளுக்கு அறிவில்லாமல் கிடக்கு. இப்படிப்பட்டது நல்ல குடும்பத்தை நல்ல பொறுப்பாக நடத்த நல்ல கிளிவாக தான் இருக்கு தெரியுது. கேட்டீங்களா? நான் எந்த ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் மக்களே, அதுக்குன்னு இப்படி பொறுப்பற்றில்லை. நான் எல்லாம் வெளியில் கூட பண்ண மாட்டேன், வீட்டில் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சரி கண்ட இடத்துல பண்ணியது ஓகே. ஆபத்து வரைன்னு தெரிஞ்சேன் அங்கே எல்லாம் இப்படி பண்ணணும் என்ன அர்த்தம்? அப்போ உசுரை விட ரீல்ஸ் முகம் தான் முக்கியம் இல்லை.